அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியில பேச எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு, அரசியல் களத்துல அதிமுகவோட இடம் என்ன, அதிமுகவோட வியூகம் என்ன, எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறது தான். இதனையொட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி என்று தொடர்ந்து பேசும் விஜய், தீய சக்தி திமுக, துஷ்ட சக்தி தாவேகா என்று பேச ஆரம்பித்திருக்கும் பழனிசாமி, திமுக தாவேகா இடையில் எப்படி அதிமுகவை முன்னகர்த்த போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம விவாதத்தை கட்டமைக்க போறோம். இது தொடர்பாக நம்முடைய பேச விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்யலாம். இன்னும் சிறிது நேரத்தில் பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். இங்கே நமது அரங்கத்தில் திராவிட ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் ஜே ராம்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் பிரபாகர் தமிழரசு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். திரு துரை கருணா, நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க. களம் இப்போ திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு ரொம்ப ஹீட்டடா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டு பக்கமும் மாறி மாறி விமர்சனங்கள் வருது. இதுல இந்த ரெண்டு கட்சிகளுமே அதிமுகவை ஒரு பொது எதிரி அப்படிங்கிற இடத்துல வைக்கல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அதிமுகவில இருந்து ஆட்களை எடுத்துக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த சூழல்ல அதிமுக எப்படி தன்னை நிலைநிறுத்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் ஒரு வேறு மாதிரியான திசையில் பயணிக்குது. காலகாலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகள் இரண்டுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலான காலகட்டமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைய சூழலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 3ஆம் இடத்துல தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் தொடக்க காலம் முதலே எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனுடைய நீட்சியாக தான் அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ தமிழகத்தில் கடந்த 54 ஆண்டுகளாக ஒரு ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் நம்பர் 1 தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம், கட்சி மக்கள் ஆதரவு என்று இருந்த அந்த கட்சியை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. டிஎம்கே சொல்லிட்டு அடுத்து பாஜக இன்னும் இதர கட்சிகள் அப்படின்னு தான் சொன்னார். பெயரே இன்னும் உச்சரிக்க சொல்லலை. அந்த அளவுக்கு தான் அவர் வச்சிருந்தார். அதற்கு என்ன காரணம்னா, கட்சியை இப்போது பொதுச் செயலாளர்கள் வழிநடத்திய திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை, அவர் வகுத்த வியூகம், அவர் கடைப்பிடித்த அந்த நடைமுறைகள் சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. 2021 தேர்தலிலேயே அந்த தோல்விக்கு பிறகு ஒரு ஆய்வு நடத்தணும், கட்சி பின்னோக்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஏற்றுக்கலை. 2024 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி வருது. இந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 15 இடம், 3வது 7 இடத்துல கட்டுத்தொகை இழக்கிறாங்க. அப்போ முன்னணி தலைவர்கள்லாம் போய் சொல்கிறாங்க, இன்னும் மோசமாக போயிட்டுருக்கோம், கட்சியினர் மத்தியிலே ஒரு அதிருப்தி வந்துருச்சு, கிட்டத்தட்ட நம்ம கட்சி உறுப்பினர்கள் 1 கோடி 1.25 கோடி பேர் ஓட்டே போடலை அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு சால்ஜாப் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை இது நாடாளுமன்ற தேர்தல், யார் பிரதமர்னு நம்ம முன்னிலைத்ததுனால 2026 நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடும், அதற்கான வியூகங்கள்லாம் வகுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் யார் சொன்னதையும், இந்த முன்னணியினர் யார் சொன்னதையும் கேட்காம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. 210 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்று ஒரு மகத்தான ஆட்சியை மீண்டும் அமைக்க போகிறோன்னு சொல்லி தமிழ்நாடு பூரா, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, தமிழ்நாடு பூரா இரவு பகல் மாறாமல் பிரச்சாரமெல்லாம் பண்ணார். ஆனால் கள யதார்த்தம் வேறாக இருக்கிறதுங்கிறது தான் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் கடந்த 50-54 ஆண்டுகளாக எதிர்த்து மாறி இவங்க ஒரு 6 முறை அவங்க ஒரு 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்துட்டாங்க. இப்போ புதிய அரசியல் சக்தியாக தமிழக வெற்றி கழகம் ஒரு பூதாகரமான சக்தியாக வந்துருச்சு, ஆட்சி கட்சியாகவே வந்துருச்சு. அப்போ பிரதான எதிர்க்கட்சியும் இந்த ஆட்சி கட்சியும் வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தை மறந்து ஈகோவை கைவிட்டுட்டு எல்லோரையும் அரவணைச்சு கொண்டு போனாதான் இது சாத்தியப்படும். ஏன்னா இது தொண்டர்கள் இயக்கம், 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள்
புரட்சியர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ரிட்டலையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள முறைப்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டு போனோம். கட்சியை வழிநடத்துகிற முன்னணியினர் எல்லோருக்குமே துரோகி பட்டம் சூட்டி அவர்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு புதிய புதிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, லட்சக்கணக்கானோர் இருக்கிறாங்க. கட்சி பொறுப்புகளுக்கு வர்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்தந்த பகுதிகளில் கட்சியை கட்டமைத்து வழிநடத்திய மூத்தவர்கள் முன்னோடிகள் எல்லாத்தையுமே அனுப்பிட்டு நீங்க சொல்ற மாதிரியே முன்னாடி இது ஒரு மிகப்பெரும் ஆளுமைகள் கையில இந்த கட்சி இருந்தது. தொண்டர்கள் இயக்கமா எடப்பாடி பழனிசாமி கையில இந்த கட்சி வந்தது. அப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல தொடர் தோல்விகளை முயற்சிகள். அதான் சொல்றேன், நீங்க மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த இருவரும் தலைவர்கள் காட்டிய வழியில் அவர்களுடைய அணுகுமுறையை கடைபிடித்தாலே வெற்றி சாத்தியம் தானே. தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைத்தார்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். செல்வி ஜெயலலிதா அவர்களும் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு கருத்து வேறுபாடுகள் மனமாச்சரியங்களோடு பிரிந்து சென்ற அத்தனை பேரையும் அரவணைச்சாங்க. அப்போ அந்த இருவரும் தலைவர்களும் கட்சி முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் அரசியல் எதிர்கால வாழ்வு முக்கியம், வெற்றி முக்கியம் என்றுதான பயணித்தார்கள். அந்த நிலைப்பாட்டிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தடம் புரண்டதால் தான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சோதனை வந்திருக்கிறது. அதனால தான் எல்லோருமே என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் நமக்கு தோல்வி பின்னாடி வந்துருச்சு. இப்போ ஒரு செயற்குழு பொதுக்குழுவை, அவசர செயற்குழு பொதுக்குழு கூட்டுவோம், அங்கே ஜனநாயக ரீதியில் விவாதிப்போம், ஒரு குழு ஒன்றை அமைப்போம். தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்க, செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தவங்க, எடப்பாடி பழனிசாமி காலத்தில் இருந்த ஒரு குழுவை, ஒரு உயர்நிலை வழிகாட்டுதல் குழு போடுவோம். அதற்கு தக்கவாறு பல முறை விதிகளை திருத்திருக்கிறாங்க. எனவே அதற்கு தக்கவாறு கூட விதியை திருத்தி அவர்கள் எடுக்கிற முடிவை அமல்படுத்துகிற பொறுப்பை பொதுச் செயலாளர், தன்னிச்சையாக பொதுச் செயலாளரே முடிவு எடுக்கக்கூடிய, எப்படி பொது உடைமை கட்சிகள் ஒரு பொலிட் பியூரோ எடுக்கிற முடிவை செயலாளர் அமல்படுத்துவாங்களோ அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போனாதான் முடியுங்கிற அந்த கருத்தாக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவரோடு இணக்கமாக, அவருக்கு நிழலாக இருந்தவர்கள், அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் துணை நின்றவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற சிவி சண்முகம் எல்லாருமே. தடம் புரண்டுட்டார் அப்படின்றீங்க, தொடர்ந்து தவறான முடிவுகளை எடுக்கிறார். வணக்கம் திரு ஷாம். எடப்பாடி பழனிசாமி தடம் புரண்டுட்டார், அவர் தொடர்ந்து தவறான முடிவுகளை எடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ திமுகவையும் தன்னோட ஆட்டத்துல சேர்த்துக்கிறாரு, திமுகவையும் சேர்த்தே எதிர்க்கிறாரு. தாவேகா தான் இப்ப ஆட்சி கட்டில இருக்கிற கட்சி அப்படின்னாலும் திமுகவையும் சேர்த்தே எதிர்க்கிறாரு. இப்ப இந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டே வராரு. இந்த தடம் சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தடம் புரண்டு விட்டார் என்று நான் கருதவில்லை. ஒன்று. இரண்டாவது, தாவேகா ஒரு பெரிய மகத்தான பூதாகரமான சக்தி அப்படியே நான் பார்க்கல. என்ன காரணம்னா, காலம் மாறும், காலம் மாறிவிட்டது. இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளதான் எல்லா அரசியல் கட்சியும் இருக்கும். எம்ஜிஆர் காலத்தை திருப்பி கொண்டு வர முடியாது, கலைஞர் காலத்தையும் திருப்பி கொண்டு வர முடியாது. அதே மாதிரிதான் ஜெயலலிதா காலமும். இன்றைக்கு நமக்கு என்ன தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுதான் கட்சி நடத்த முடியும். அது திரு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரிதான், இபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரிதான், அதுதான் பொருத்தம். அப்படி என்றால் தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன் 2024 இருந்தா நீங்க இதை பார்க்கணும். ரொம்ப பழைய விஷயங்களை பேசி பயன் இல்லை. ஏன்னா ரொம்ப மாறி இருக்கு, நமக்கே நன்றா தெரியுது. ஒரு குறிப்பிட்ட வயது கீழே இருக்கிறவங்களோட மனநிலை ரொம்ப வேறவா இருக்கு. பாலிடிக்ஸே அவங்க ஃபன்னா கருதுறாங்க. பாலிடிக்ஸ் ஒரு மாதிரி விஷுவல் பாலிடிக்ஸா மாறி இருக்கு. இந்த சூழலுக்கு ஏற்பத்தான் எந்த தலைவராக இருந்தாலும் வடிவமைக்க முடியும். அப்படின்னா திரு இபிஎஸ் அவர்கள் 2024 அவரு தனியாகத்தான் போட்டியிட்டார். 24%, கிட்டத்தட்ட 24% வாக்கு, 20% 25% வாக்கு. அது மோசமான வாக்குன்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவர்களும் அதே மாதிரிதான் வாக்கு வாங்கியிருந்தாங்க. அதற்கு பிறகு மத்திய உளவுத்துறை தலையிட்டது, அமித்ஷா அவர்கள் தலையிட்டார்கள். பெரிய அளவுக்கு அதிமுகவும் பிஜேபி சேர்ந்தால் வெற்றி நிச்சயம். அது அமித்ஷா அவர்களே வெளிப்படையாகவே அவரோட கூட்டத்தில் அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஆக மொத்தம் 39% என்றுதான் அவர் சொன்னார். ஆனால் கணக்கு மாறியது. காரணம் இன்னொரு புதிய சக்தி வரும்போது, புதிய சக்திக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கவர்ச்சிகரமான அப்பீல் இருந்தது. ரெண்டு பேரும் வேண்டாம்னு நினைச்சவங்களும் பெரும்பாலும் ஓட்டு போட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கீழே. இப்ப இவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. இந்த ஆட்சியின் தவறுகள் தான் இனிமேல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். தாவேகா ஆட்சியின் தவறுகள் என்னவோ அது எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அப்படி என்றால் அதிமுகவின் எதிர்காலம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அதை வடிவமைக்க முடியுமா? திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கு என்ன எதிர்காலம்? அப்படின்னா பெரிய அளவுக்கு அதிமுக தோல்வி அடைஞ்சதாக நான் கருதலைங்க. ஏன்னா ஜெயலலிதா காலத்துல இதை விட மோசமான தோல்வி இருந்திருக்கு. 2004 பாராளுமன்ற தேர்தலில் 0, இப்படியான பல தோல்விகளை நம்ம பார்த்திருக்கிறோம். திருப்பி அவங்க தகவமைச்சு வந்திருக்காங்க. அதிமுக தொண்டர்களின் இயக்கம், அதுல மாற்று கருத்தே இல்லை. திமுகவும் தொண்டர்களின் இயக்கம் தான், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. அப்படி என்றால்
எதை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்கு போடுகிறாருங்கிற கேள்விதான் இப்ப இதுல மிச்சம் இருக்கு. கட்சிக்கு எதிர்காலம் இருக்கு, நம்ம மீண்டும் வந்து பெரிய அளவுக்கு வருவோம் அப்படின்னு எதை வைத்து கணக்கு போடுகிறார்? எதை வைத்துனா இந்தியாவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வைத்து அவர் கணக்கு போடுறார். என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? கண்ட்ரியோட எலக்டோரல் மேப்பே மாறப்போகுது. தமிழ்நாட்டுக்கு 59 எம்பி, ஒரு எம்பி தொகுதிக்கு 6 எம்எல்ஏ, கிட்டத்தட்ட 350 எம்எல்ஏக்கள் வர போறாங்க. 350 விதமாக தொகுதிகள் பிளவுபட போகின்றன. அப்படி என்றால் அந்த கடல்ல நீந்துறதுக்கு 2 கட்சிக்கு தான் இங்க வந்து கட்டமைப்பு இருக்கு. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. இதெல்லாம் மனதில் வைத்துதான் அதிமுக இருந்து வந்து தாவேகா ஆள் இழுக்க பார்க்குது. ஏன் விஜயபாஸ்கர் செய்யறாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தானே அவர் மேல இருக்க வழக்குகள். எதற்கு அவரை சேர்க்கணும் என்றால் அந்த கேள்விக்கான விடை என்னவென்றால், கீழே வந்து பெரிய கட்டமைப்பு இருந்தாதான் 350 தொகுதிகள் கொண்ட ஒரு மாநிலத்துல வந்து ஒரு கட்சி வெற்றியை நோக்கி போக முடியும். அதிமுக திமுகவுக்கு அந்த கவலை இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, அப்படியான ஒரு நிலைமை வரும்போது இரட்டை இலை என்கிற அந்த சின்னம் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக இருக்கும். 350 தொகுதிகளில் இரட்டை இலை நிற்கும் போது இந்த கணக்கு மாறும். அதிமுக இருக்கிற தற்போது இருக்கிற அந்த 1 கோடி வாக்குகளை பேசா வச்சு அவர் ஒரு கணக்கு போடுறாரு அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ந்து அந்த இரட்டை இலைக்கு இருக்கிற 1.25 கோடி வாக்கு வரைக்கும் இருக்குங்க. 1.25 கோடி வாக்கு வரைக்கும் இருக்கும். 1.25 கோடி வாக்கு வந்து நீங்க வந்து 350 எம்எல்ஏ தொகுதிகளால பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்க்கும்போது எல்லாமே மாறிடுங்க. டோட்டலா ஒன்றியம் மாறும். எங்களோட தொகுதின்னு எடுத்தா கூட அதுல 2 தொகுதி வந்துரும் போல இப்ப தெரியுது. ஏதோ ஒரு வகையில பெரிய மாறுதல் 1952க்கு பிறகு ஏற்படாத மாறுதல், எங்க காலத்துல நாங்க 67க்கு பிறகு பார்க்காத மாறுதல். நம்ம எல்லாரோட கணக்குமே வந்து பழைய கணக்கு தான். பழைய கணக்கு தான் நம்ம பேச முடியும். புதிய கணக்கு வந்தா இனிமேல் கணக்குகளே நம்ம மாற்றி போட வேண்டியது வரும். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி யூகிக்கிறாருன்னா, அவருக்கு லோக்சபால எம்பி இல்ல, அவரோட தயவை நம்பி வந்து பிஜேபி இல்ல, ஆனா ராஜ்யசபால எம்பி இருக்காங்க. பிஜேபிக்கு ராஜ்யசபால 2/3 கிடையாது. அப்ப திமுக அதிமுக 2 கட்சிகளோட ஏதாவது ஒரு வகையிலான ஆதரவு, நேரடி ஆதரவு அல்லது மறைமுகமான ஆதரவு, அதை வைத்துதான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். அப்போ வந்து நமக்கான வாய்ப்பு அதிகம்னு அவர் நினைக்கிறாரு. இதுதான் அவரோட நம்பிக்கைக்கு காரணம். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோட மோசமான டவுன்ஃபால்ல ஒரு இருதுருவ அரசியலா இருந்தது. இப்ப மும்முனை போட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க சொல்ற மாதிரியே தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சாலும் அதிமுகவுக்கு அந்த இடம் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி யாராலையும் உறுதியா சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு மாதிரியான விஷயங்களை வந்து அடிப்படையாக கொண்டது. அடுத்த தேர்தல் எப்படி வரப்போகிறது, சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றம் சேர்த்து வருமா, அதை உண்மையிலேயே நம்ம யூகிக்க முடியாது. அப்படி வரும்னு ஒரு கணக்கு போட்டுதான் இப்ப காய் நகர்த்தப்படுகிறது. அப்படின்னா 2029 அல்லது அதற்கு முன்பு. ஏன்னா தேசிய அரசியல் தான் 27, 28 2 வருடங்களிலும் வரவிருக்கிற தேர்தல்கள். அந்த தேர்தல்கள் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே மாறுதுங்க. என்டையர் சிஸ்டம் மாறுது. ஒண்ணு மட்டும் மாறாது. ஏது? கட்சியோட பேரும் கட்சியோட சின்னமும். கட்சியோட பேர் என்ன? திமுக உதயசூரியன், அதிமுக இரட்டை இலை, தாவேகா விசில். இது மாறாது. கட்டமைப்பு வந்து களத்துக்கு களம் மாறுபடும். அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு வந்து அதிமுக விட்டு வெளியில போறாங்களோ அவங்க தான் லூசர்ஸ். எடப்பாடி இல்ல. இப்போ இன்னொரு சோதனை முயற்சிக்கு அதிமுக கேடட் தயாரா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக ஆட்சிக்கான இயக்கம் அப்படிங்கறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே வருது, தொடர்ந்து தோல்விகளை சந்திக்குது. அப்படிங்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இந்த முயற்சிக்கு அதிமுக தொண்டர்கள் தயாரா இருப்பாங்களா, பொறுமையா இருப்பாங்களா? அதிமுக தொண்டர்கள், நம்ம துரைகரனா எனது நெருங்கிய நண்பர், அவருக்கும் அதிமுக வரலாறு எனக்கும் தெரியும். எனக்கு தெரிந்த அளவை விட கூட கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் இரட்டை இலை ஆதரவாளர்கள். அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா, அதுல வந்து மாற்று கருத்து கிடையாதுங்க. ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தாவேகாவும் சொந்தம் கொண்டாடுது. அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஆனா இரட்டை இலையை சொந்தம் கொள்ள முடியாதுல்ல தாவேகாவால. இப்ப இரட்டை இலை, எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை இலை, இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இதுல பார்க்கணும். அப்ப இரட்டை இலை என்பது யாரிடம் இருக்கிறதோ அதுதான் வந்து அதிமுக. இதுதான் பெரும்பாலும் தொண்டர்களோட எண்ணமாக இருக்கும். அதற்கு வந்து ஆபத்து ஏற்படாத வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கவலை இல்லை. இன்னும் சொல்லப்போனா சமீபத்துல நேற்று முன்தினம் நான் கேள்விப்படுற செய்தி என்னன்னா, அதற்கு ஏதாவது ஒரு வகையில ஆபத்து ஏற்படுத்த முடியுமா என்கிற ஒரு சிந்தனையில ஒரு சில தலைவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெறுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அந்த முயற்சி நடக்குது. ஒரு விஷயத்துல கோட்டை விட்டாச்சு. என்னன்னா 25 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி பிடிச்சாங்க. போர்க்கொடி பிடிச்சு தாவேகாவுக்கு ஆதரவா வாக்கு போட்டாங்க. வாக்கு போடும்போது அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல பெட்டிஷன் போட்டு சபாநாயகர்கிட்ட எங்களை வந்து அதிமுக சிவி சண்முகம், சிவிஎஸ், அப்படி இல்லைன்னா அதிமுக எஸ்பி வேலுமணின்னு ரெகனைஸ் பண்ணிருக்கணுங்கிற பெட்டிஷன் போடவே இல்லை.
அப்படி போட்டிருந்து சபாநாயகர் அப்படி ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இபிஎஸ் பாடு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிமுக அபிஷியலா சட்டமன்றத்துல 2ஆ உடைஞ்சிருக்கும், தேர்தல் ஆணையத்துல பெட்டிஷன் நிலுவையில இருக்கும். அந்த ஆபத்துல இருந்து அவர் இப்போ நகர்ந்துட்டாரு. அதனாலதான் அந்த வழக்கு நடக்குது. இன்பதுரை அவர்கள் காலையில கூட அவரு நேற்றைக்கு கூட வந்து டிஜிட்ட கொடுத்த மனு வந்து அது கோர்ட்டை நோக்கி தான் போகுது. நடவடிக்கை எடுக்க போறது இல்லை டிஜிபி. ஆனா கண்டிப்பா இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது இடைத்தேர்தலே வராதுங்கிற நிலைமையை நோக்கி போகுது. இல்லாட்டாலும் இடைத்தேர்தல் வராது. என்ன காரணம்னா நமக்கு வந்து சென்சஸ் நேரத்து செல்ஃப் இன்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சாச்சு. பிப்ரவரி மாசம் டோட்டல் சென்சஸ் பிகின் ஆயிடும். இந்த சட்ட திருத்தங்கள்லாம் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நாங்க தயார்னு சொல்லிருச்சு. சென்சஸ் பிப்ரவரி மாசம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அப்படின்னா நடுவுல தேர்தலே நடத்த முடியாது என்கிற நிலைமையை நோக்கி இந்த நாடு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கணக்குல வச்சுதான் காய் நகர்த்துவாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க திரு ராம்கி? இது எப்படி சாதகமோ இல்லையோ, ஆனா பாதகம் இல்லைங்கிறது என் கருத்து. ஓகே, பாதகம் இல்லை அப்படிங்கிறாரு. ரெட்டையில இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சேஃப் அப்படிங்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அது அனுபவம் உள்ள கட்சி, அதனால அதுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு, அது பிரைமரி ஃபோர்ஸா எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு நல்ல ஒரு கூட்டணி மெட்டீரியல் எடப்பாடி அவர்கள். ஸோ இப்போ அது வந்து அந்த கூட்டணி அமைத்தாலும், இப்போ திமுக வந்து கூட்டணியில் ரொம்ப எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க அமைத்த கூட்டணி எப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டிவிக்கு வந்து ஒரு கூட்டணி அமைக்க தடுமாறுகிறது பார்க்குறாங்க. கோவளத்தில் செட்டிங்ஸ்லாம் உட்காந்தவர் கூட ஒரு கூட்டணி அமைக்க முடியல. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி ஒரு நல்ல மெட்டீரியலாக அவர் கூட்டணி ஆட்சி நடத்தியிருக்கார். இன்றைக்கி ஒரு கூட்டணியை ஒரு வருடங்கள் பேசியிருக்கோம். அதனால் ஸோ அதனால் அவருக்கான ஒரு பொசிஷனுங்கிறது இருக்க தான் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு அடிப்படை இஷ்யூ என்னென்னா, இன்றைக்கி ஏன் வந்து அதிமுக பலவீனமாக இருக்குன்னா, இன்னும் பெரிய எப்படி வந்து திமுக தன்னுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை தாவேக்காவுடன் இழந்தது, அதே போல் எப்படி அதிமுக தன்னுடைய அதிருப்தி எம்எல்ஏக்களை தாவேக்கா இழந்தது, இரண்டுமே ஒன்று தான். ரொம்ப அடிப்படையில் என்னென்னா, அவங்களுக்கு திமுக தலைமையிலிருந்தோ அதிமுக தலைமையிலிருந்தும் கிடைக்காத ஏதோ ஒன்று தாவேக்கா தலைமையிலிருந்து கிடைக்கிறது. கிடைத்ததுனால தான் அவங்க போனாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆஃபரை இந்த சம்பந்தப்பட்ட தலைமை கொடுக்குமானா முடியாது. அது என்ன மாதிரி ஆஃபர் நமக்கு தெரியாது, ஆனால் அது நிச்சயமாக இவங்களால கொடுக்க முடியாது. அதனால எல்லாரும் போறாங்களே அப்படின்னா, ஆஃபர் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போனால் அதோட ஆஃபர் பெட்டரான ஆஃபர் தான் போக தான் செய்வாங்க. இது இயல்பு தான். இதை யாரும் குறுக்க வந்து தடுக்கவே முடியாது. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நிலைமை மாத்திட்டீங்களே சார்? இல்ல, இது நியூ நார்மல். இதுதான் நம்ம வந்து யதார்த்தத்தையும் ஒப்புக்கணும். சரி, பட் இன்னைக்கு என்ன நிலைமை மாறி இருக்குன்னா, பனையூர்ல கஷ்டப்பட்டு பல நேரம் காத்திருந்து உள்ள போய் முட்டி மோதி உள்ள போனவங்க நடமை இன்னைக்கு என்னன்னா, ஆகா கொஞ்சம் அவசரப்பட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல். இதை மனதில் வச்சு எடப்பாடி என்ன சொல்றாரு, போனாங்க திரும்பி வருவாங்க, வந்தா சேர்த்துக்க மாட்டா சொல்லாம வந்தா சேர்த்துப்பா, ஆனா வந்தா அவருடைய வாழ்க்கை ஜீரோவிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, இந்த உறுதி, இதை நான் வேற எந்த தலைவர்கிட்டையும் பார்க்கல. மற்றவங்க அமைதியா இருக்காங்க. ஏன் அவசரப்பட்டுட்டோமே ஏன் யோசிக்கணும்? அங்க போனவங்களுக்கெல்லாம் நல்ல பொசிஷன் இருக்குது. இல்ல, அதுதான் நடக்குது. போனவனே செங்கோட்டையனை மட்டும் மனதில் வச்சு பேசாதீங்க. செங்கோட்டையனுக்கு அப்புறம் போனவங்களால செங்கோட்டையை ரீச் பண்ண முடியலங்கிறலாம் செய்தி வருது. ஸோ அப்படி இருக்கும்போது போனவங்களும் ஒரு மனத்தாங்கல இருக்காங்க. நான் அதிமுகலேருந்து போனவங்க மட்டும் இல்லை, மற்ற கட்சியிலேருந்து போனவங்க கூட அவங்க ஒரு உற்சாகத்தில் தான் போனாங்க. அவங்க எடுத்த முடிவு சரியும் கூட. ஏன்னா தாவேக்காவுக்கு இன்னொரு 10-20 ஆண்டுகள் ஒரு வளர்ச்சி இருக்குன்னு நினைச்சு போனாங்க. ஆனா போன உடனே அவங்களுக்கு நிறைய ரெகக்னேஷன் கிடைக்கும்னு ஒரு ஏமாற்றம் போனாங்க. அது ஏமாந்து போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு மனசு திருப்தி இல்லை. இதை மனதோ இந்த ஒரு ஏதோ ஒரு இருக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. நீங்க வந்தீங்கன்னா வரலாம், ஆனா அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கணும்னு. இதை வந்து இது ஒரு புதுசா ஸ்டேட்மெண்டா கூட சொல்லல. என்னைக்கு அந்த 25 எம்எல்ஏக்கள் அவங்க சப்போர்ட் பண்ணோன்னு அன்னைக்கே வந்து ஒரு 4 பக்க அறிக்கையில மாவட்ட செயலர்கள்லாம் தூக்குனாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது என்னன்னா, இந்த கமிட்மெண்ட், அதாவது நான் உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயம். ஸோ இன்னைக்கு எது நடந்து விட போவதில்லை, நம்ம அந்த விஷயத்த ஒடிவா இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, நீங்க வந்து இது என்ன இருந்தாலும் இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த பூவை இல்லப்பா, ஷாம் சார் சொன்ன மாதிரி அதிமுகல இருந்து போனவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அதிமுகவோட தூண்களா இருந்தவங்க. இது அதிமுகவுக்கு இழப்பு இல்லையா? அதுதான் சொல்றேன். நம்ம அதிமுக இழப்பு அப்படின்னு சொன்னா நிச்சயமா இழப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அங்க போனா இருக்கா, ஆனா இவர்களுக்காக ஓட்டு விழுந்ததா அப்படின்னு எல்லாம் பார்க்கணும். ஷாம் சார் ரொம்ப கிளியா சொன்னாங்க, ஜெயலலிதா முகத்துக்காக, எம்ஜிஆர் முகத்துக்காக, எடப்பாடி முகத்துக்காக விழுகிற ஓட்டுகளை விட இரட்டை சின்னம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இன்னைக்கு வர்ற கோரிக்கை கூட என்ன இருக்குன்னா, நீங்க எப்படியாவது இந்த ரெட்டை சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்லி செய்தி வருது. அதாவது அதிருப்திகள் என்னென்ன, அதை புதுசு இல்லை, 3 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தோம். நிறைய பேர், நிறைய தலைவர் என்ன சொன்னாங்க, என்ன திரும்ப கட்சியில சேர்த்துக்குங்க அப்படின்னு, ரெட்டை சின்னத்தை முடக்குங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்த சின்னம் இருக்கும்போது அவர்களுக்கான அந்த தொடர்பு வந்து அதை பிளாக் பண்ணிட்டா அவங்க ரிலீவ் ஆகும். இன்னைக்கும் எடப்பாடியை பிடிக்காத அதிருப்தியில் இருப்பவர்கள் இந்த முயற்சி எடுப்பாங்க. நாங்க வந்து நீங்க எங்களுக்கு பழைய பதவிகள் கொடுக்கணும், எங்களை பழையபடி நாங்க செல்வா கூட இருக்கணும், அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வந்து எடப்பாடியை மாத்துங்க, அப்படி இல்லைன்னா இரட்டை சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்லி டெல்லி கதையை தட்டுவார்கள், பனையூர் கதையை தட்டுவார்கள், அவங்க எல்லா கதைகளையும் தட்டுவார்கள். ஆனா இது இவர்கள்லேருந்து அவங்க எச்சரிக்கையாக தான் இருப்பாங்க. இது வரைக்கும் அவர்களை சப்போர்ட் பண்ணவங்க. ஏன்னா அதை
கடந்த ஓராண்டுகளாக நம்ம அதை பேசியிருந்தது. டெல்லிக்காரர்கள் செய்துதான் எல்லாம் நடந்தது, இங்க இருக்கிறவங்க டெல்லிக்கு தான் ஃபிளைட் பிடிச்சி போறாங்கிற மாதிரியான யூகங்கள்ல வச்சு தான் நிறைய டிரைவ் ஆனிச்சு. அப்படிலாம் இல்லைங்கிறது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ல பார்த்தோம். பெரிய அளவுக்கு பாஜக பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய கவனம் செலுத்தவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கும். பட் அவர் எடப்பாடி என்ன பண்ணாலும் அவரை சேலஞ்ச் பண்றதுக்கு இன்னைக்கு எதுவும் இல்லை. ஒரு நம்பர் 3 பொசிஷன்ல இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ எதிர்காலத்தில் தமிழ்நாடு அரசு எதை நோக்கி போகுதுன்னா கூட்டணி அரசியல் நோக்கி போகுது. ஸோ கூட்டணி அரசுக்கும் போது ஒரு பிரைமரி ஃபேக்டர் வேணும், ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைவர் வேணுங்கும் போது அந்த இடத்த அவர் நிச்சயமா நிரப்புவார். அவர் மட்டுமே அதிமுக தனித்து ஆட்சியை பிடிக்குமா? நிச்சயமா நடக்காது, அதை நான் உறுதியா சொல்றேன். ஆனா அவங்க ஒரு முக்கியமான நம்பகமான பார்ட்னரா வரப்போற எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சிகளாக தான் இருக்க போகிறது. ஸோ அப்போ அதில் பிரைமரி ஃபேக்டராக ரொம்ப பெருசாக இருக்க போறாங்க. ஸோ அதனால இந்த கட்சி கட்டமைப்புக்கு எந்த சேதாரமும் இல்லை. இதுக்கு மேல அவங்க செயல்படுகிற விதம் ஒரு பக்கம். பட் அதை தாண்டி நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துல தாவேகாவும் திமுகவும் இருக்கும்போது அதிமுக நாடி யார் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அது நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் வந்து ஒரு நம்பர் கேம் தான். ஆக்சுவலா இது நம்பர் ஆஃப் சீட்ஸை வச்சு சொல்றோம். நீங்க ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப பலவீனமா இருக்குது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியை வந்து நாங்க வந்து திமுக தான் எதிர்க்கிறாங்க, திமுக விஷயங்களை தான் எல்லாம் எதிர்க்கிறாங்க. மிகப்பெரிய ஸ்கோப் அதிமுக இருக்குது. இந்த அதனாலதான் வந்து நீங்க எடப்பாடியோட அறிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறாரு. நீங்க ஒண்ணு இல்ல, இந்த அரசு வந்து இந்த அரசை இந்த போன அரசுலையும் சரி கடைசி 2 ஆண்டுகளும் சரி இப்போ ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இந்த அரசை விமர்சிக்க கூடியவர்கள் என்டிஏல தான் இருக்காங்க. எடப்பாடியோட அறிக்கைகள், அன்புமணியோட அறிக்கைகள் ரொம்ப தெளிவான விஷயம் சொல்லுது. இதற்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துல ஆளுங்கட்சி இருந்தாலே போதும். அந்த இடத்துல திமுக தடுமாறுகிறது. திமுக தான் இன்னைக்கு மெயின் ஆப்போசிஷன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது நம்பர்ஸ் நம்மளுக்கு கை கொடுத்திருக்கு. ஆனாலும் மக்கள் வந்து யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து சாம்சன் சொன்ன மாதிரி இது வந்து மிகப்பெரிய தோல்வியில சொல்ல முடியாது. நம்ம வார்த்தைகளை கூட விளையாடலாம், வெற்றி வாய்ப்பை நடுவ விட்டதெல்லாம் சொல்லலாம், அது கூட கொஞ்சம் அதிகப்படி தான். ஆனா ரொம்ப மோசமான தோல்வி இது எடப்பாடி செயல்பாடுகளான தோல்வின்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவருக்கு வெற்றி வாய்ப்பு கை கொடுக்கவில்லை, சூழல் கை கொடுக்கவில்லை. ஜனங்க என்ன பண்ணாங்க, திமுக வேண்டாம் அப்படி பார்க்கும்போது அல்டர்னேட்டிவா ஒன்னு இதை விட பெட்டரான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்போ கூட ஒரு கூட்டணி அரசியல் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் அதிமுக இருந்தது. ஒருவேளை தாவேகாவும் அதிமுக கூட்டணி அமைச்சா ஒரு பெஸ்ட் ஒரு கூட்டணி அரசா கூட இன்னைக்கு இருந்திருக்கலாம். அது எல்லா தரப்பையும் ஒருங்கிணைக்கக்கூடிய இன்னைக்கு அதுலயும் ஒரு தடுமாற்றம் இருக்குது. ஸோ அதனால வாய்ப்புகள் நிச்சயமா அதிமுக இருக்கு. அதுல வந்து எடப்பாடியோட செயல்பாடு எப்படி இருக்க போகுது இல்லை. ஆனா இதுவரைக்குமான செயல்பாடுகளை திருப்திகரமா தான் இருக்கு. ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வலிமையா இரும்பு கரத்தோடு தான் இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு அந்த கட்சிக்கு தேவை. திரும்ப ஒருங்கிணைந்த அதிமுக முடிஞ்சிச்சு. சாம்சன் சொன்னதுதான். அதெல்லாம் 2024 அதுக்கு முன்னாடி உள்ள அதிமுகவுடைய கதைகளை நம்ம பேசவே கூடாது. அது வந்து இன்னைக்கு இரலவெண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கான அதிமுக ஒரு புதிய இளைஞர்கள் வாக்கு நோக்கி வசீகரிக்கும், அவங்களை நோக்கி போகணும், பெண்கள் வாக்கை நோக்கி போகணும். அதற்கு எடப்பாடி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத தான் பார்க்கணும். 2வது ஆட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுற இடத்துல இருக்காரா, எந்த அளவுக்கு திமுகவை விட அக்ரெசிவா அவர் வந்து அதை எதுக்கு செயல்பட போகிறார் என்பதை பொறுத்து தான் அதிமுக எதிர்காலம். நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்களை நோக்கி இன்னும் அதிமுக போகணும். நிறைய இளைஞர்கள் தாவேகா பக்கம் போறதை நம்ம பார்க்க முடியுது அதிமுகல இருந்து. திரு பிரபாகர் தமிழரசு, இங்க வந்து அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கறதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோட பலம் அப்படிங்கிறது இரட்டை இலை தான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில அதிமுகவோட பலம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது. அதிமுகவுக்கு என்னதான் பலம், என்ன இருந்தா அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன எப்படி நினைக்கிறீங்க? அதிமுகவின் பலம் வந்து இரட்டை இலை சின்னமும் அவர்களுடைய தொண்டர்களும் தான். ஏறத்தாழ அண்ணா இதுக்கு முன்னாடி மூத்தவர்கள் எல்லாரும் பேசினப்போ சொன்னாங்க இது மோசமான தோல்வி இல்லைன்னு. வாக்கு சதவீத அடிப்படையில் பார்த்தா 96 பெற்ற வாக்கு சதவீதமே தான் எடுத்திருக்காங்க. ஏறத்தாழ 21.5 96. இந்த முறை வந்து 21.5 96. இந்த முறை 21.2 எடுத்திருக்காங்க. ஆனா இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட் பார்த்தோம்னா 47 தொகுதியில் வென்றிருக்காங்க. அதுல 6 பேர் இப்ப ராஜினாமா பண்ணி போயிருக்காங்க. அதனால இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க. 3ஆம் டீசென்ட்டான நிலைமையில தான் இருக்காங்க. டீசென்ட்டான வலுவான இடத்துல தான் இருக்காங்க. வலுவான இடத்துல தோற்றது கடந்த முறை பெற்ற தொகுதிகளுக்கும் இந்த முறை பெற்ற தொகுதிகளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு 20 தொகுதிகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்போசிஷன் அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்க. இந்த முறை அதிகமான பலவீனம்ன்றது திமுகக்கு தான். அவங்க இழந்த தொகுதிகள் தான் அதிகமான தொகுதிகள் இழந்திருக்காங்க. 1. 2வது, எடப்பாடி அவர்களுக்கு இப்போ நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா நீங்க திமுகவையும் எதிர்க்கலாம், தாவேக்காவையும் எதிர்க்கலாம். ஏன்னா அவங்க யாரை நிறுத்துறாங்களோ திமுகவையும் தாவேக்காவும் ஒரே தரத்தில் நிறுத்துறதுக்கான ஸ்கோப் அங்கதான் இருக்கு. 2. இன்னொன்று, நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து எல்லாரும் வந்து ஒரு கேள்விக்குள்ளி வச்சுட்டே இருக்கும், இவரால் வந்து சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு. உண்மைக்கு சொல்லணும்னா 2024 தேர்தலும் 2026 தேர்தலும் தான் அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டே கிடைச்சது. இந்த 2 தேர்தலும் தான் அவரால் வந்து தனித்துவமாக செயல்பட்டு ஒரு
தேர்தல் எதிர்கொள்ள முடிஞ்சது. அப்படி இருந்த இடத்துல இதுக்கு முன்பு வரை நம்ம மூத்தவர்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு. அதிமுக எப்போதுமே வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக ஒரு 6 மாத காலம் 8 மாத காலத்தில் தான் அவங்களோட தேர்தல் பணிகளே தொடங்க ஆரம்பிப்பாங்க. அப்போதான் ஆக்டிவ் ஆகும் கட்சி. ஆனால் கடந்த முறை 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தொகுதி வாரியாக பேருந்து எடுத்துட்டு அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தார். ஸோ அந்த முறையில் ஆஸ் அன் ஆக்டிவ் ஒர்க்கரா அவர் வந்து கட்சியை வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் நோக்கி. இந்த முறையுமே இந்த 6 மாசம் டைம்லாம் கொடுக்க முடியாதுன்னு முதல்ல விமர்சிக்க ஆரம்பிச்சது எடப்பாடி பழனிசாமி அவர் தான். கட்சி வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை நோக்கி இருந்த இடத்துல அப்படி கரிஸ்மேட்டிக்கான லீடர் இல்லை வேண்டியதில்லை. ஒரு தொண்டராக இருந்து தலைவராக வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற நிலையை வந்து உருவாக்கணும். ஏன்னா 2021 வந்து 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க, 2026 21% வாக்குகள். அப்போ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இவருக்கு அந்த மாதிரியான ஒரு திரை அனுபவம் கிடையாது, ஒரு இது அறிஞ்ச ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக் இல்லை. அப்படி இருந்துமே கூட தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அதனால கோர் ஓட் ஷேர் இன்டாக்டா வச்சிருக்கிறது மூலமாக அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்றான். இது வந்து அதிமுகக்கான தனித்துவமான பிரச்சனை கிடையாது. ஷாம் அவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தாரு, பத்திரிகையாளர் ஷாம் சார். இந்த முறை வந்து ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் நடந்திருந்திருக்கு. ஸோ அப்போ இளம் தலைமுறையினர் என்ன யோசிக்கிறாங்கன்றத வந்து கணிக்க முடியாமல் எல்லா திராவிட கட்சிகள் எல்லாருமே வந்து இழந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து இப்போ அதிமுக இருக்க தனித்துவமான பிரச்சனை அப்படின்னு அணுக வேண்டியதில்லை. இது திமுகவுக்கு இருக்க மாதிரியான ஒரு அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் அதிமுகவுக்கு இருக்கு. ஆனால் இப்போ திமுக வந்து அதை கோர்ஸ் கரெக்ஷனுக்கு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு விசிபிளா தெரியுது. அது வந்து முழுமை பெறுதா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த பக்கம் என்ன லேக் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் மெஷர்ஸ் நம்மளால எதுவும் வெளிப்படையாக பார்க்க முடியல. அதிமுக தரப்புல ஒரு மாவட்ட வாரியாக ரிவ்யூ மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. இன்னும் கட்சியில் என்ன மறுசீரமைப்பு பண்ண போறாங்க, இளைஞர்கள கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா ஒரு 50 ஆண்டுகால கட்சிக்கோ ஒரு 75 ஆண்டுகால கட்சிக்கு இருக்க ஒரு சாதாரண பிரச்சனை தான். எல்லா கட்சிகளும் இங்க அதிமுக பிளேஸ் பண்ண வேண்டியதில்லை. அங்க வந்து இவ்வளவு வருடங்களான ஒரு கட்சி இருந்ததுன்னா அங்க வந்து இயல்பாகவே ஒரு மூத்தவர்கள் அதிகம் பேர் அங்க இருப்பாங்க, வாய்ப்புகளுக்கான இடங்கள் கம்மியா இருக்கும், ஆனா அனுபவம் கொற்றல் அதிகமா இருப்பாங்க. அப்போ அவங்க இளைஞர்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு எனக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அங்க ஸ்கோப் இருக்காது. ஸோ அந்த சிக்கலை தான் அதிமுகவும் சந்திக்கிறது. அதிமுக அந்த சிக்கலுக்கு வந்து ஒரு நிர்வாக விரிவாக்கம், கட்சி விரிவாக்கம், அதுல வந்து இளைஞர்களுக்கு அதிக பொறுப்பு, புதிய சக்திகளை உள்ள கொண்டு வர்றது அப்படின்றது. அப்புறம் முன்பு இருந்தது மாதிரி திரும்ப 1.25 கோடி வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இன்னுமே வந்து அதிகமான ஒரு பெரிய சேஞ்ச் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முறை பெற்ற வாக்குகள் அப்படியே வந்து திரும்பவும் அதிமுக வரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த முறை அவங்க பெற்றதுல வந்து பெரும்பாலும் வட மாவட்டங்களை வென்றிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உதவி புரிஞ்சிருக்கு. அடுத்த தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குமா அப்படின்னு கூட்டணியில் இருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குற நிலையில அது வேற ஒரு கன்சால்டேஷன் நோக்கி நகருது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் அது ஒரு முழுமை பெறல, அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் பேசப்படல. ஆனா இங்கிருந்து நம்ம ஒரு 4C பண்ணோம்னா ஒரு ஓபிசி கன்சல்டேஷன் நோக்கி நகருவாங்க. அண்ணாமலை அவர்கள் பிளஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிளஸ் டிடி தினகரன் அவர்கள், இவங்க 3 பேரும் ஒரு அணி சேர்வதற்கான ஒரு தூரத்து வாய்ப்பு இருக்குன்றதா பார்க்க முடியுது. அப்போ ஆல்ரெடி அவங்களோட மேற்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த மண்டலத்தையும் வலுப்படுத்தி கொண்டு மற்ற பகுதிகளிலும் வந்து இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்து கட்சியை முழுமையாக மறுசீரமைப்பு பண்ணி அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போனா அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா இன்றைய நிலையில வச்சுட்டு அதிமுக வந்து ஒரு ரிஜெக்ட் பண்றதோ நெக்லெக்ட் பண்றதுக்கான ஸ்கோப் இல்லை. ஆனா அடுத்தடுத்த இடங்களை அவங்க எப்படி ஸ்கோர் பண்ண போறாங்க, அப்படி எப்படி வந்து தங்களை வந்து பிரசன்ஸா வச்சுக்க போறாங்க, அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்ல அரசியல் நடப்புகள்ல தங்களை எப்படி பிரசண்டா வச்சுக்க போறாங்க. உதாரணத்துக்கு இப்ப பழனி கோயில் விஷயத்த திமுக கையில் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு ஒரு புதிய தகவல் என்னன்னா இந்த கோயில் விவகாரம் தொடர்பாக ஒரு திமுக நிர்வாகி வீட்லையும் வந்து ரைடு நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. இப்ப இதை வந்து அதிமுக கையில் எடுத்திருந்திருக்கணும். ஒரு பிரசன்ஸ்லேயே இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே தான் இதுல சேர்ந்து தான் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கால் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அக்ரெசிவா டே டு டே ஒர்க் பண்றாங்க. ஒரு பழைய அதிமுக 2024க்கு முன்னாடி அல்லது 21க்கு முன்னாடி இருந்த அதிமுகவாக இல்லாமல் 26க்கு பிறகான ஒரு அதிமுக அக்ரெசிவா ஒர்க் பண்றாங்க, பிரசன்ஸ்ல இருக்காங்கன்னா பெட்டர் ஸ்கோப் இருக்கு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு இனிமேல் எந்த கட்சிக்கும் சாத்தியம் இல்லை. அது அதிமுக மட்டும் கிடையாது, திமுக ஆகட்டும் அது தாவேக ஆகட்டும், எந்த கட்சியும் ஒரு கட்சி முழுமையாக வெற்றி பெற்று வர்றது 234 தொகுதியிலே சாத்தியம் இல்லை. அது ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுவரை எல்லாம் செய்து 350 தொகுதிகள் வருது அப்படின்னா ரிமோட்டா கூட ஒரு பாசிபிலிட்டி இல்லை ஒரு கட்சி வந்து முழுமையாக தனிப்பெரும்பான்மை பெற்று வருது. அப்ப கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்றப்போ அதிமுகவுக்கு ஒரு நல்ல இது இருக்கு, ஸ்கோப் இருக்கு. அந்த இடத்துல நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நேரத்துல அக்ரெசிவா செயல்படணும், இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை அதிமுக கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. இந்த இடத்துல இடையில டிடிவி தினகரனை கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு அதிமுகக்குள்ளே ஒரு குரல் எழுந்ததை பார்க்க முடிஞ்சது கூட்டத்துல. இந்த கார்னரை யாருமே தொடாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலேயே இப்போ டிடிவி தினகரனையோ அதிமுகவில் இருந்து பிரிந்து போன முக்கிய தலைவர்களையோ சசிகலாவையோ சேர்த்தா அதிமுக பலம் பெறுமா?
அந்த டாபிக் என்னதான் ஆச்சு? இல்லை, அந்த டாபிக் வந்து அது ஓரமாக லைவ்லேயே தான் வச்சிருப்பாங்க. அது கட்சிக்குள்ளே அவ்வப்போது பேசுறது தான். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அது அவர் அந்த கோரிக்கை வைக்கிறாரான்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் கட்சிக்குள்ளே இருந்து கோரிக்கை வைக்கலாம். அவர் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து மீண்டும் வந்து அதிமுகவை வந்து பழித்து பேசிட்டு வேறு ஏதோ ஒரு அணிக்கு போகிறாரு, அல்லது வந்து முற்றிலுமாக அதிமுக மீது ஒரு பெரும் அவநம்பிக்கை ஏற்படுத்துறாரு அப்படின்னா அப்போ அங்கே ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ அவரே வந்து அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இருக்காரு. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் மீண்டும் அதிமுகவில் சேருவது என்பது அது கேள்வியே கிடையாது அப்படின்னு இப்போ சொல்லல. 2026 தேர்தலில் சொல்லி 24க்கு முன்னாடியே சொல்லிட்டார். நான் வந்து ஏன்னா நான் தனியாக கட்சி ஆரம்பிச்சு தனியாக நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் திரும்ப அதிமுக போறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது அப்படின்னு அவர் இந்த கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக நேருக்கு நேர் முதல் முறை சந்திச்சாங்களே அதுக்கு முன்னாடியே அவர் தெளிவுபடுத்திட்டார். மீண்டும் நான் அதிமுக போற சாத்தியம் கிடையாது. ஏன்னா என்னை நம்பி தொண்டர்கள் வந்திருக்காங்க, நான் அவங்களை வந்து கட்சியில வலுப்படுத்திக்கிட்டு இருக்கேன், கட்டமைப்பை வலுப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவரே அந்த கால் எடுக்கல அப்படின்றப்போ இந்த மாதிரியான உள்ளிருந்து எழுது அப்படின்றது வந்து மீண்டும் மீண்டும் அதை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்து உள்ளிருந்து வரலாம். ஆனா அதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு தனி தொண்டர்கள் படை திரட்டி தேர்தல் எல்லாம் போட்டியிட்டு வேற ட்ராக் போயிட்டாங்க, ரொம்ப நெடுமையம் பயணிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் மீண்டும் அவர்கள் அதிமுகவுக்கு வந்து அவங்க எல்லாம் இல்லாமே அதிமுக நிலை பெற்றும் ஒற்றை தலைமை ஒரு கணிசமான வாக்குகள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாருங்கிறீங்க. 2-3 தேர்தல் ப்ரூவ் பண்ணிருக்காரு. உங்களுக்கு 2021 தேர்தல் 33% வாக்கு, 33 தோல்வியுற்ற தேர்தல் 33% வாக்கு எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுவும் உங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியான ஒரு லீடர்ஷிப் இல்லை அப்படின்றப்போ ஒரு இரட்டை தலைமை இருந்த பொழுதே இவங்க 33% வாக்கு இருந்தாங்க 2021. 24 தேர்தலையும் ஏறத்தாழ 24%-லேருந்து 20% பெற்றிருந்தாங்க. இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி அப்படி இன்டாக்டா இருக்கு. 21 அதாவது தோற்கரத்தை மோசமான தோல்வி சந்திச்ச கடந்த காலம் மோசமான தோல்வி சந்திச்சப்போ என்ன பர்சன்டேஜ் இருந்திருக்கோ அதே பர்சன்டேஜ் இருந்திருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட் பார்க்குறப்போ அது நம்பர் ஆஃப் சீட்ஸும் 46 தொகுதியில் வென்றிருந்திருக்காங்க. அதனால அதிமுக வந்து அது ஒரு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் இன்னும் வரைக்கும் போகல. அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன எடுக்க போறாங்க, இன்றிலிருந்து டே டு டே அரசியலை எப்படி கையாள போறாங்கன்றதுல இருந்து தான் அது எடுத்துட்டு போக முடியும். அது அதிமுக தனித்துவமான பிரச்சனையாக மட்டும் அதை பார்க்க முடியாது. அது ஒட்டுமொத்தமா இப்ப ஏன்னா தாவேகா எழுச்சியை பார்க்கிறப்போ இது எல்லா கட்சிகளுக்கும் வந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து மறுபரிசீலனை பண்ற இடத்துக்கு தான் நகர்ந்திருக்காங்க. அதில் முதலிடத்தில் திமுக நகர்ந்திருக்கு, அடுத்தடுத்த இடங்கள்ல அடுத்தடுத்த கட்சிகளும் அதை மறுபரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதையும் அதிமுக எடுக்கணும் அப்படின்றதுதான். துரைக்கண்ணா, இந்த இடத்துல அதிமுகவுக்கு இனிமே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால திமுக தாவேகா ரெண்டையுமே சரமாரியா விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல அதிமுகவுக்கு ஒரு சவாலான காலகட்டம், 2 எதிரிகளை சமாளிக்கணும் அப்படின்னு பார்க்கணுமா? அதான் இப்போ முதலாவதாக மதிப்பிற்குரிய அண்ணன் ஷியாம் அவங்க சொன்னாங்க, சகோதரர்களும் சொன்னாங்க பெரிய அளவில் தோல்வி இல்லை அப்படின்னு. சதவீதம் என்பது கிட்டத்தட்ட புரட்சியில் எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் வந்து 35லேருந்து கிட்டத்தட்ட 48-50% வரைக்கும் வாக்குகள் பெற்றார்கள் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது இன்றைக்கி 21-22% அளவுக்கு வந்திருக்கு. ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமாகவே இருக்கும். அப்படி தான் இருக்கணும். பெரிய அளவில் தோல்வி இல்லை அப்படின்னு இல்லை. கிட்டத்தட்ட இந்த 2026 101 தொகுதிக்கு மேலே 3ஆவது இடம் போயிடுச்சு. ஒரு 18-20 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். அதனால் பெரிய சவால் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் கட்சியில். ஆனால் அதிமுகவோட மோசமான தோல்வி இது இல்லை 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 நீங்கள் அப்போ அண்ணன் கூட சொன்னார், புரட்சித் எம்ஜிஆர் காலத்தில் செல்வி ஜெயலலிதா காலத்தில் தோல்வி, அது 2004 சொன்னார், நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட இல்லைன்னு. 2014 இந்திய அரசியலில் எந்த மாநில கட்சியும் தனித்து போட்டியிட்டு ஒட்டுமொத்தமாக 37 நாடாளுமன்ற தொகுதியில் பெற்ற வெற்றியும் சாத்தியம். அந்த ஆளுமை வியூகம் அவளுக்கு இருந்த 100% தொண்டர்கள் ஆதரவு செல்வாக்கு என்பது அப்படி தான் 80 நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது. 5 மாதத்தில் சட்டமன்றத்தில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்று தொடர்ந்து ஒரு 10-11 தோல்விகள் நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தொடர் தோல்வியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று அதை ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்றால் விட்டு கொடுக்கணுங்கிறது தானே. இப்போ அவருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்கிற அவரோடு பயணித்திருக்கிறவர்கள்லாம் யாரு? அவருக்கு நிழலாக இருந்தவர், வலக்கரமாக இடக்கரமாக இருந்தவர்கள். இந்த ஆட்சிக்கு எதிராகவோ அல்லது எடப்பாடிக்கு எதிராகவோ அவங்க செயல்பட்டதில்லை இல்லையா? தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் போன்றெல்லாம் துணை பொதுச் செயலாளர்கள், தலைமைநிலை செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள். ஒரு அரசியல் இயக்கத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே அனாயசமாக தூக்கி போடுற செயல் இருக்குல்ல. நம்முடைய தம்பி ராம்கே சொன்னார், அது இரும்பு குரம் கொண்டுன்னு. அந்த இரும்பு குரம் துரு பிடிச்சி வீணாக போயிடக்கூடாது. அதுதான் என்னோட பார்வை. அப்படிப்பட்ட செயல் என்பது ஒரு அரசியல். நீங்கள் தளபதி பூரா அடிச்சுட்டு போனால் எதிரி தலைவனை ஈஸியாக வீழ்த்திடுவான்ல, அது வேணும். அந்த அணுகுமுறை, அந்த நடைமுறை இருந்தால்தான் வெற்றி சாத்தியம். இது தொண்டர்கள் இயக்கம், மாற்று கருத்தே இல்லை.
ஆனால் இந்த தொண்டர்கள் 1 கோடிக்கு மேலே உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறவன் 1 கோடிக்கு மேலே ஓட்டு போட போகலை. அது நம்ம பார்க்கணும்ல. 2 கோடியே 18 லட்சம் வாக்கு அடையாள அட்டை கட்சி உறுப்பினர்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறதுன்னு 2023 மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி சொல்றார். ஆனால் என்ன வந்திருக்கு? இல்லை, நீங்கள் ஒரு கோடியே கிட்டத்தட்ட 88 லட்சமோ 89 லட்சம் தான் நாடாளுமன்ற தேர்தலில். அதுலேயும் பொதுமக்கள் ஓட்டு, கூட்டணி கட்சி ஓட்டுனா ஒரு 50 லட்சம் ஓட்டு தான் அதிமுக உறுப்பினர் ஓட்டு இருக்கும். 1.5 கோடிக்கு மேலே போடலை. இப்போ அதுதானே நிலைமை. அப்போ இதை மாற்ற வேண்டும் என்றால் நம்பிக்கை வேணும்ல, தலைமை மேலே நம்பிக்கை வேணும்ல. நீங்க பொதுவெளிகளிலே ஒரு பொதுவெளியிலே ஒரு தாக்கம் உருவாயிருச்சு. அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லையோ, அதிமுக இனி வெற்றி பெற முடியாதோ, முக்கியமான ஆளெல்லாம் போயிட்டு இருக்கானேன்னு அதை தடுக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றேன். சரி, நம்ம இது சசிகலா ஓ பன்னீர்செல்வம் போனப்பையும் இதே மாதிரியான டாக்ஸ் இருந்தது. நம்ம தொடர்ந்து தொடர்பா பேசுறோம். திரு ஷியாம், எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அரவணைச்சு போகணும், எல்லாரும் அதிமுக இருந்து வெளியே போய்கிட்டே இருக்கிறாங்க, அதிமுக வீக் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? துரைக்கருணாவோட ஆதங்கம் எனக்கு புரியுது, அதுல உள்ள நியாயமும் கூட எனக்கு புரியுது. ஆனா தம்பி பிரபாகர் தமிழரசு சொன்ன மாதிரி, இல்லைன்னா தம்பி ராம்கி சொன்ன மாதிரி, தண்ணீரற்ற தலைவர் யார், கவர்ச்சி என்பது என்ன, இந்த 2 கேள்விக்கான விடையை நம்ம தேடணும். தண்ணீரற்ற தலைவர் யார்? எல்லா விதமான அரசியல் பூட்டுகளையும் திறக்கக்கூடிய ஆற்றல், சாவி யாற்ற இருக்கோ அவரு தன்னிகரற்ற தலைவர். இன்றைய தேதிக்கு அது யார்ட்டையுமே இல்லைங்க. விஜய் அவர்கள் உட்பட தான் நான் சொல்றேன். கவர்ச்சிகரமான தலைவர் கரிஸ்மா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அந்த வரிசையில விஜய்க்கு அந்த கவர்ச்சி இருக்கு. ஆனா அவருக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல், அரசியல் சாவி எல்லாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்பவர் யாருன்னா அவர் இரட்டை இலையை கையில் வைத்திருக்கிற அதிமுக என்கிற கட்சியின் பொதுச் செயலாளர். இவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அரவணைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த 25 பேர் ஏன் முதல்ல போய் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? அவங்க பேசாம, இல்ல ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்காம அவங்க நம்பிக்கை தீர்மானத்துல ஓட்டு போட்டிருப்பாங்களா? அப்ப அந்த இடத்துல அவங்க நம்பிக்கை அவங்க மேல இருக்க நம்பிக்கை போயிருச்சுங்க. அதான் அதோட சிக்கல் அதுதான். இனி சேர்த்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள இருந்துட்டு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சுயமா எடுக்கிற முடிவை எடப்பாடி மீதான நம்பிக்கை இழப்பு அப்படின்னு எப்படி நம்ம கொண்டு போக முடியும்? 25 பேர் என்னெல்லாம் பேசுனாங்க, எப்படி எல்லாம் கூடி இருந்தாங்க, எல்லாம் நம்ம வெட்டு வெளிச்சமா டிவிகள்ல பார்த்த விஷயம். எடப்பாடி பழனிசாமி எப்படி பாண்டிச்சேரிக்கு போய் எல்லாரையும் சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாரு, எப்படி இவங்க குரல் வாக்கெடுப்பு நடத்திட்டு அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா அவங்க வாக்கெடுப்பை பதிய வைக்கணுங்கிற நோக்கத்தோட தான் சபாநாயகர் டிவிஷனா பிரிச்சு வாக்கெடுப்பு நடத்தினாரு. வாக்கு போட்டதுனாலதான் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே குற்றம் இழைக்கப்பட்டது. வெறும் குரல் வாக்கெடுப்புன்னு வைங்க, ஏற்போர் ஆமன்க எதிர்ப்போர் இல்லை என்கதான். அப்ப கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்காது. இப்ப அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இடைத்தேர்தல் வரைக்கும் நமக்கு பிரதிபலிக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மகிட்ட கட்சி இருக்கு, நம்மகிட்ட ரெட்டையில சின்னம் இருக்கு. கட்சிங்கிறது அதிமுகங்கிற கட்சிங்கிறது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துள்ள கட்சிங்கிறது நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி வரும் இல்ல, அது தேவைன்னு நினைக்கிறாரு. எம்ஜிஆர் மாளிகை தேவைங்க, பழைய சபையர் தியேட்டர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கிரிப் இருக்கு, நம்மகிட்ட கட்சி இருக்கு, அது தேவை அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் தொண்டர்களுக்கு அவர் மேல நம்பிக்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க திரு ராம்கி. அது எப்படி வரும்னாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான். அது எப்படி தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரும்னா, நிறைய எம்எல்ஏ வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா தொண்டர்களுக்கு நம்பிக்கை வந்துடும். 350ன்னு வைங்க, கையில இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ 35 பேர் தான் தேர்வாங்க. மிச்சம் 350ல 300 சொச்சம் பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். சொன்னதுல ஒரு 10 தொடர்ந்து ரெண்டு விஷயத்துல குறுக்கீடு. இந்த நம்பிக்கை தீர்மானத்துல குரல் வாக்கெடுப்பு நடத்த முடியாது. ஏன்னா இந்த அரசுக்கு எத்தனை பேர் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கறத எண்ணி கணிக்கும் முறைதான். அது ஒண்ணு. இன்னொன்று தொடங்கும் போது என்ன சொன்னாருன்னா, குரல் வாக்கெடுப்பே போதும். நம்பிக்கை இந்த அரசு மீது எவ்வளவு பேர் குரல் வாக்கெடுப்புல ஆம்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க. இந்த அரசு நீடிக்க வேண்டும். திமுக வெளியில போயிருச்சுங்க, திமுக வெளியில போயிருச்சு. இதுல எவ்வளவு பேர் அதிமுகவும் வெளிநடப்பு பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல.
பண்ணல இல்ல சபாநாயகர் சொன்னாரு. இல்ல குரல் வாக்கெடுப்பு என்பது நம்பிக்கை. இப்ப 144 பேர் இந்த அரசுக்கு ஆதரவுன்னு அவங்க பதிவு பண்ணிட்டாங்கல்ல. குரல் வாக்கெடுப்புல இந்த அரசு மீது எத்தனை பேர் எப்படி சொல்ல முடியும்? இதுல வந்து சொல்ல முடியாது. பதிவு பண்ண அவங்க விரும்புனாங்க. இந்த 25 பேர் வெளியில போயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி அதுதான் வந்து இப்ப வினையா நிக்குது. இன்னொன்று 25 பேர் இல்ல, அண்ணன் சொன்னதுல இன்னொரு மாற்று கருத்து இருக்கு. 25 பேர் எப்படி முரண்பட்டு போனாங்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் பல பிரச்சனைகளுக்கு வந்து எடப்பாடிட்ட வந்து மேஜிக் ஸ்டிக் கிடையாது. இப்ப நீங்க வந்து ரொம்ப எளிமையான விஷயம். பூவை தேடி வண்டு வரும், வண்டு வந்தாலும் வண்டை தேடி ஓனாலாம் வரும். அதனால இதை வந்து அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆஃபர் வந்து இவங்களோட பெட்டரான ஆஃபர் வந்துட்டு தான் இருக்கிறதுனால அவங்க தடம் மாறுவார்கள். அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இல்லப்பா, கடந்த காலங்கள்ல தலைமை மீதான ஒரு பற்று, விசுவாசம் அது அன்பார்ச்சுனேட்லி நமக்கு இந்த சூழல் இல்ல. இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுக்கும் உள்ள அந்த உங்கள்கிட்ட இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் வில்லு எடப்பாடி இருக்குது. நான் ஏன் சொல்றேன்னா, அதனாலதான் நான் சொல்றேன், இரும்பு கரம் இருந்தாலும் அது துருப்பிடிக்காது. அது என்ன காரணம்னா, அன்னைக்கு இருந்தபோது ஸ்டாலின் இன்னைக்கு திமுகவோட பேசுறீங்க, நான் என்ன சொல்லுவாங்க, சார் கடைசி நேரம் நிறைய பேரை கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, கூட்டணிகள் நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க, அதனாலதான் தோல்வி காரணம் அவங்க சொல்றாங்க. அண்ணா இது தாவேக்கா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பாருங்க. தாவேக்கா இருக்க அடிப்படையில் ரசிகர் மன்றத்திலே வந்தவங்கலாம் பூசா நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க, பூசா வந்தவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஸோ இந்த குழப்பங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தலைமை தான். தலைமை வந்து என்ன பண்ண, நீங்க வெளியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பதவியும் கிடையாது, நீங்க அடிப்படை தொண்டிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல தான் எடப்பாடி மாறுபடுறாரு. வெளியிலே டிக்ளேர் இன்னைக்கு இவ்வளவு பலவீனமா இருந்தால் கூட அவர் என்ன டிக்ளேர் பண்ணாரு, வந்தவனா சேர்த்துப்பேன், ஆனா அவங்க வாழ்க்கை ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும், இந்த உறுதி கட்டுறாருல்ல. இது வந்து செயல்முறைப்படுத்துவா, இது வரைக்கும் செயல்முறை. அதனாலதான் அது ஒரு எக்ஸாம்பிள். மாவட்ட செயலாளர் பொறுப்பு அதுல இருந்து கீழ இறக்கினது. இப்ப அவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க. திருப்பி அந்த 25 பேரும் வந்த பிறகு கூட எங்களுக்கு பழைய போஸ்டிங்க கொடுங்கன்னா கூட முடியாது அப்படிங்கிறாரு. இந்த இது வந்து நிச்சயமா ஒரு கை கொடுக்கும். ஏன்னா இன்றைய சூழல்ல இந்த கமிட் இந்த பொலிட்டிக்கல் வில்லு மற்றவர்களுக்கு இல்ல. அதை ஒரு குறையாக அந்த சம்பந்தப்பட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி உறுதி கட்சியில இனி வருகிற பொறுப்புக்கு வருவனுக்கும் மன தளர்ச்சி உருவாக்கும். இவரை நம்பி நம்ம போனோம்னா வீணா போயிடுவோம். சண்முகத்துக்கு, நத்த விஸ்வநாதனுக்கு, வேலுமணிக்கு ஏற்பட்ட நிலைமை அவ்வளவு நிழலாக இருந்தவங்களுக்கு அந்த நிலைமைனா நாம ஏமாத்துறோம்னு பொறுப்புக்கு வரவே பயப்படுவான். அப்படி புதுசா வர்றவர்கள் திமுக என்ன நடக்குது, தாவேகள் நடக்குதுன்னு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. பரவாயில்லப்பா, அதை விட இது பெட்டர் அப்படின்னு நினைச்சு வருவாங்க. அது சாதகமா தான் இருக்கும் நான் சொல்றேன். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். திரு ஷியாம், எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அரவணைச்சு போகணும், எல்லாரும் அதிமுகல இருந்து வெளியே போய்கிட்டே இருக்கிறாங்க, அதிமுக வீக் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? துரைக்கருணாவோட ஆதங்கம் எனக்கு புரியுது, அதுல உள்ள நியாயமும் கூட எனக்கு புரியுது. ஆனா தம்பி பிரபாகர் தமிழரசு சொன்ன மாதிரி, இல்லைன்னா தம்பி ராம்கி சொன்ன மாதிரி, தண்ணீரற்ற தலைவர் யார், கவர்ச்சி என்பது என்ன, இந்த ரெண்டு கேள்விக்கான விடையை நம்ம தேடணும். தண்ணீரற்ற தலைவர் யார்? எல்லா விதமான அரசியல் பூட்டுகளையும் திறக்கக்கூடிய ஆற்றல் சாவி யாற்ற இருக்கோ அவரு தண்ணீரற்ற தலைவர். இன்றைய தேதிக்கு அது யார்ட்டையுமே இல்லைங்க. விஜய் அவர்கள் உட்பட நான் சொல்றேன். கவர்ச்சிகரமான தலைவர் கரிஸ்மா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அந்த வரிசையில விஜய்க்கு அந்த கவர்ச்சி இருக்கு. ஆனா அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆற்றல் அரசியல் சாவி எல்லாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்பவர் யாருன்னா, அவர் வந்து இரட்டையிலேயே கையில் வைத்திருக்கிற அதிமுக என்கிற கட்சியின் பொதுச் செயலாளர். இவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அரவணைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த 25 பேர் ஏன் முதல்ல போய் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? அவங்க பேசாம இல்ல ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்காம அவங்க நம்பிக்கை தீர்மானத்துல ஓட்டு போட்டிருப்பாங்களா? அப்ப அந்த இடத்துல அவங்க நம்பிக்கை அவங்க மேல இருக்க நம்பிக்கை போயிருச்சுங்க. அதான் அதோட சிக்கல் வந்து அதுதான். இனி சேர்த்தாலும் அவங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்துட்டே ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சுயமா எடுக்கிற முடிவை எடப்பாடி மீதான நம்பிக்கை இழப்பு அப்படின்னு எப்படி நம்ம கொண்டு போக முடியும்? 25 பேர் என்னெல்லாம் பேசுனாங்க, எப்படி எல்லாம் கூடி இருந்தாங்க, எல்லாம் நம்ம வெட்டு வெளிச்சமா வந்து டிவிகள்ல பார்த்த விஷயம். எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து பாண்டிச்சேரிக்கு போய் எல்லாரையும் சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாரு, எப்படி வந்து இவங்க சரி குரல் வாக்கெடுப்பு நடத்திட்டு அப்படியே விட்டுருக்கலாம், ஆனா அவங்க வாக்கெடுப்பை பதிய வைக்கணுங்கிற நோக்கத்தோட தான் சபாநாயகர் வந்து டிவிஷனா பிரிச்சு வாக்கெடுப்பு நடத்தினாரு.
வாக்கு போட்டதுனால தான் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே குற்றம் இழைக்கப்பட்டது. வெறும் குரல் வாக்கெடுப்புன்னு வைங்க, ஏற்போர் ஆமன்க எதிர்ப்போர் இல்லை என்கதான். அப்ப கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்காது. இப்ப அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இடைத்தேர்தல் வரைக்கும் நமக்கு பிரதிபலிக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மகிட்ட கட்சி இருக்கு, நம்மகிட்ட ரெட்டையில சின்னம் இருக்கு. கட்சிங்கிறது அதிமுகங்கிற கட்சிங்கிறது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துள்ள கட்சிங்கிறது நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி திரைக்கட்சி வரும் இல்ல, அது தேவைன்னு நினைக்கிறாரு. எம்ஜிஆர் மாளிகை தேவைங்க, பழைய சபையர் தியேட்டர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு grip இருக்கு, நம்மகிட்ட கட்சி இருக்கு, அது தேவை அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் தொண்டர்களுக்கு அவர் மேல நம்பிக்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க திரு ராம்கி. அது எப்படி வரும்னாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான். அது எப்படி தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரும்னா, நிறைய எம்எல்ஏ வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா தொண்டர்களுக்கு நம்பிக்கை வந்துடும். 350ன்னு வைங்க, கையில இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ 35 பேர் தான் தேர்வாங்க. மிச்சம் 350ல 300 சொச்சம் பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிரும். அவர் எத்தனை பெருசா நினைப்பா? அப்படி பாருங்க. அண்ணன் சொன்னதுல ஒரு 10 வினாடி குறுக்கீடு. தொடர்ந்து அதே தான் சொல்றாங்க. வாய்ப்பு அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்துல குறுக்கீடு. இந்த நம்பிக்கை தீர்மானத்துல குரல் வாக்கெடுப்பு நடத்த முடியாது. ஏன்னா இந்த அரசுக்கு எத்தனை பேர் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கறத எண்ணி கணிக்கும் முறைதான். அது ஒண்ணு. இன்னொன்று தப்பு இல்ல தொடங்கும் போது என்ன சொன்னாருன்னா, குரல் வாக்கெடுப்பே போதும். நம்பிக்கை இந்த அரசு மீது எவ்வளவு பேர் குரல் வாக்கெடுப்புல ஆமுன்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க. இந்த அரசு நீடிக்க வேண்டும். திமுக வெளியில போயிருச்சுங்க, திமுக வெளியில போயிருச்சு. இதுல எவ்வளவு பேர் அதிமுகவும் வெளிநடப்பு பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல. குரல் வாக்கெடுப்பு என்பது நம்பிக்கை. 144 பேர் இந்த அரசுக்கு ஆதரவுன்னு அவங்க பதிவு பண்ணிட்டாங்கல்ல. குரல் வாக்கெடுப்புல இந்த அரசு மீது எத்தனை பேர் எப்படி சொல்ல முடியும்? இதுல வந்து சொல்ல முடியாது. பதிவு பண்ண அவங்க விரும்புனாங்க. இந்த 25 பேர் வெளியில போயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி அதுதான் வந்து இப்ப வினையா நிக்குது. இன்னொன்று 25 பேர் இல்ல, அண்ணன் சொன்னதுல இன்னொரு மாற்று கருத்து இருக்கு. 25 பேர் எப்படி முரண்பட்டு போனாங்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் பல பிரச்சனைகளுக்கு வந்து எடப்பாடிட்ட வந்து மேஜிக் ஸ்டிக் கிடையாது. இப்ப நீங்க வந்து ரொம்ப எளிமையான விஷயம். பூவை தேடி வண்டு வரும், வண்டு வந்தாலும் வண்டை தேடி ஓனாலாம் வரும். அதனால இதை வந்து அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆஃபர் வந்து இவங்களோட பெட்டரான ஆஃபர் வந்துட்டு தான் இருக்கிறதுனால அவங்க தடம் மாறுவார்கள். அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இல்லப்பா, கடந்த காலங்கள்ல தலைமை மீதான ஒரு பற்று, விசுவாசம், அது அன்பார்ச்சுனேட்லி நமக்கு இந்த சூழல் இல்ல. இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுக்கும் உள்ள அந்த உங்கள்கிட்ட இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் வில்லு எடப்பாடி இருக்குது. நான் ஏன் சொல்றேன்னா, அதனாலதான் நான் சொல்றேன், இரும்பு கரம் இருந்தாலும் அது துருப்பிடிக்காது. அது என்ன காரணம்னா, அன்னைக்கு இருந்தபோது ஸ்டாலின் இன்னைக்கு திமுகவுடைய பேசுறீங்க, நான் என்ன சொல்லுவாங்க, சார் கடைசி நேரம் நிறைய பேரை கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, கூட்டணிகள் நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க, அதனாலதான் தோல்வி காரணம் அவங்க சொல்றாங்க. இப்போ அண்ணா இது தாவேக்கா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பாருங்க. தாவேக்கா இருக்க அடிப்படையில் ரசிகர் மன்றத்திலே வந்தவங்கலாம் பூசா நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க, பூசா வந்தவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஸோ இந்த குழப்பங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தலைமை தான். தலைமை வந்து என்ன பண்ண, நீங்க வெளியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பதவியும் கிடையாது, நீங்க அடிப்படை தொண்டிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல தான் எடப்பாடி மாறுபடுறாரு. வெளியிலே டிக்ளேர் இன்னைக்கு இவ்வளவு பலவீனமா இருந்தால் கூட அவர் என்ன டிக்ளேர் பண்ணாரு, வந்தாங்கன்னா சேர்த்துப்பேன், ஆனா அவங்க வாழ்க்கை ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும், இந்த உறுதி கட்டுறாருல்ல. இது வந்து செயல்முறைப்படுத்துவா, இது வரைக்கும் செயல்முறை. அதனாலதான் அது ஒரு எக்ஸாம்பிள். மாவட்ட செயலாளர் பொறுப்பு அதுல இருந்து கீழே இறக்கினது. இப்ப அவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க. திருப்பி அந்த 25 பேரும் வந்த பிறகு கூட எங்களுக்கு பழைய போஸ்டிங்க கொடுங்கன்னா கூட முடியாது அப்படிங்கிறாரு. இந்த இது வந்து நிச்சயமா ஒரு கை கொடுக்கும். ஏன்னா இன்றைய சூழல்ல இந்த பொலிட்டிக்கல் வில் மற்றவர்களுக்கு இல்ல. அதை ஒரு குறையாக சம்பந்தப்பட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி கட்சியில இனி வருகிற பொறுப்புக்கு வருவனுக்கு மன தளர்ச்சி உருவாக்கும். இவரை நம்பி நம்ம போனோம்னா வீணா போயிடுவோம். சண்முகத்துக்கு, நத்த விஸ்வநாதனுக்கு, வேலுமணிக்கு ஏற்பட்ட நிலைமை அவ்வளவு நிழலாக இருந்தவங்களுக்கு அந்த நிலைமைனா நாம ஏமாத்துறோம்னு பொறுப்புக்கு வரவே பயப்படுவான். அப்படி புதுசா வர்றவர்கள் திமுக என்ன நடக்குது, தாவேகள் நடக்குதுன்னு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. பரவாயில்லப்பா, அதை விட இது பெட்டர் அப்படின்னு நினைச்சு வருவாங்க. அது சாதகமா தான் இருக்கும் நான் சொல்றேன். ஓகே, திரு பிரபாகர் தமிழரசு நிறைய விஷயங்களை பேசணும். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி எப்படி முன்னகர்த்த போகிறார் அப்படின்னு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பேசணும். இப்ப இருக்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது 2029 தேர்தலை நோக்கியது. இங்க விஜய், அந்த பக்கம் உதயநிதி,
அப்படித்தான் இந்த கேம் போய்கிட்டு இருக்கு. உதயநிதியை கடுமையா விமர்சிக்கிறாங்க. 2 முகங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னகர்ந்துட்டு இருக்கு. அப்ப அதிமுகவோட முகம் யாரா இருக்க போறாங்க? எடப்பாடி பழனிசாமியே இருக்க போறாரா, வேற யாராரு? அதிமுக முகம் அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்க போறார் இன்றைய நிலை வரைக்கும். அது வந்து மாறுவதற்கான எந்த சூழலும் அறிகுறிகளும் இப்போது வரை தென்படவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தர ஷியாம் அண்ணன் குறிப்பிட்ட மாதிரி அதிமுக இவ்வளவு காலம் உயிர்ப்பிச்சுட்டே இருந்தது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க வந்து தளபதிகள் எல்லாம் அனுப்பிட்டு அப்படின்னு. அந்த தளபதிகள் எல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல வந்து அப்படி வந்து தளபதிகளாக உருவாகல அவங்க எல்லாரும். அவர்களுடைய அமைச்சராக இருந்த பொழுதே கூட அவர்கள் அமைச்சரவை பதவி எவ்வளவு நாள் இருக்கும், இன்றைக்கு ஓவர் நைட் அதிமுக தன்மை அப்படிதான் இருந்தது. இந்த இப்ப முன்னணியில இருக்க பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் 2 நாள் அமைச்சர்ல இருந்து மாத்தினதெல்லாம் இருக்கு. இன்றைக்கு அமைச்சரை நியமிச்சு 2 நாள்ல வந்து திரும்பவும் வந்து அவங்க அமைச்சர்ல இருந்து நீக்கி வெறும் எம்எல்ஏக்களான நடவடிக்கைலாம் இருக்கு. அப்போ இவங்களை அங்க வந்து ஒரு சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை வந்து நீங்க வேட்பாளர் பட்டியல் வரும் பொழுதும் அதுல புதிதாக யாரெல்லாம் வந்து அறிமுகமாகறாங்க, அவங்களோட பின்புலம் என்னவா இருக்கும். சில இப்போ நம்ம அதிகமாக படிக்கிறோம் இல்லையா, மருத்துவர்கள் வர்றாங்க, வழக்கறிஞர்கள் வர்றாங்கன்றது. அந்த ட்ரெண்டு வந்து படித்தவர், ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர், ஒரு மருத்துவக் கல்லூரியில் பயின்றவர், இந்த மாதிரி புதிய நபர்கள் அதிகம் அறிமுகமாக ஆரம்பிச்சது 2 கட்சியிலும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸாக வருவாங்க. திமுகவை பொறுத்தளவு திமுகவில் வந்து ஒரு அறியப்பட்ட நபர், ரொம்ப காலம் வந்து பணியாற்றியவர் அப்படின்னு முகமறிஞ்ச நபர்கள் நிறையா இருப்பாங்க. இதில் முகமறியாத நபர்களை அதிகம் உள்ள கொண்டு வந்து தான் அப்படி தான் இதை கட்சியை வந்து உயிர்ப்பட வச்சுருந்தாங்க. அமைச்சரவை பதவிகள் கொடுக்கறதுமே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எம்எல்ஏ தான் இருந்தார் அதிமுகவில் இருக்கும் பொழுது. அந்த மாவட்டத்தில் நடந்த ஒரு குற்ற வழக்கு சம்பந்தமாக ஒரு இது கேட்குறாங்க. அது ஒரு கேஸ்ட் ரிலேட்டடான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை கேட்கும் பொழுது அதில் எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் அறிக்கை கொடுத்தாரு அவர். அப்படின்றதுக்காக தான் முதல் முறையாக அவருக்கு அதன் அங்கீகாரமாக தான் அவருக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கப்பட்டது. அப்படிதான் வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களாகட்டும் எல்லாரும் இப்படிதான் சுழற்சி முறையில் வச்சிருந்தாங்க. இன்றைக்கு நம்ம அறியப்படுற முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களே வந்து அவருக்கு முன்னாடி இப்போ மாற்றி இருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு சேஞ்ச் நடந்ததுல சேமா வேலுச்சாமி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அவர் தான் அந்த மாவட்டத்தின் அறியப்பட்ட முகமாக. அதிமுகவுக்கு இந்த தன்மையே போதும், அதிமுகவுக்கு வேற மாற்றம் வராது அப்படிங்கிறீங்க. அதுதான் ஒரிஜினல் தன்மையாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார் கரெக்ட், பிரபாகர் சொல்றது கரெக்ட். அதுதான் அதிமுகவின் தன்மையா இருந்தது. ஆனா அது இரு தலைமை வந்து இரட்டை தலைமை வந்ததுனால தலைமை கீழே இருக்கிறது யாரு, அப்புறம் வந்து மண்டல ரீதியாக இருக்கிறது, அப்புறம் சமூக ரீதியாக பிரிஞ்சுக்கிறது. தென் மாவட்டங்களில் இருக்க ஒரு சமூகங்கள்லாம் ஒரு தலைவர் முன்னாடி இணைஞ்சுக்கிறது, மேற்கு மண்டலத்தில் இருக்க சமூகங்கள்லாம் ஒரு தலைவர். அப்ப அதிமுக இந்த போட்டியை எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த தன்மையில இருந்து. நம்ம அது தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.